சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் சமணம், சைவம், வைணவ வழிபாட்டு தலங்களை கொண்ட ஒரு மலை. இயற்கையில் பார்க்க யானை போலவே இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான மலையில் அழகாக அருள்பாலிக்கும் யோக நரசிம்மரை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த மலையோட வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த மலையில் சமணம், சைவம், வைணவம் முதலிய 3 ஆலயங்களின் வழிபாட்டு தலங்களும் அமைந்துள்ளன. நடுநாயகமாக யோக நரசிம்மர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே லாடர் கோவில் அப்படிங்கிற முருகர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு. உச்சியில் சமணர் குகை ஒன்று இருக்கு. மலையோடைய வடக்கோடியில் வேதநாராயண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து நாயக்கர் காலம் வரை பல்வேறு காலகட்டங்கள்லயும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. முதல் வரகுண பாண்டிய மன்னன் அரசவையில் அமைச்சராக இருந்த மாறன் காரி, அப்புறம் அவருடைய தம்பி மாறன் ஈனன், இவங்க 2 பேர் தான் இந்த குடவரை கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய மன்னருடைய வீரத்தால வெற்றி பெற முடியாத இருந்த சோழ மன்னர் ஒருவர் சமணர்களுடைய உதவியை நாடினாங்க. அதன்படி அசோக மரத்தின் கீழ் பெரிய யாகம் வளர்த்து ஒரு பெரிய யானையை பாண்டியனுக்கு எதிராக அனுப்பிச்சாங்க. இதை அறிஞ்சு கொண்ட பாண்டியன் மதுரையில இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டாரு. அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. அதன்படி மதுரைக்கு வெளியே அட்டாளை மண்டபம் அப்படின்னு ஒன்று பாண்டிய மன்னன் கட்டினாங்க. மண்டபத்துல சேவகனா சிவபெருமானே தோன்றி சமணர்கள் ஏவிய யானையை அடக்கினார். பின்பு அந்த யானையே மலையானதாக கருதப்படுது. ஒரு பிரம்மாண்ட மலை பார்ப்பதற்கு ஒரு யானை முன்புறமா துதிக்கையை நீட்டி அமர்ந்த கோலத்தில் இருப்பதாக காட்சி தரும். இதன் காரணமாகவே இந்த மலைக்கு யானை மலை அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. மலையில இருக்கிற யோக நரசிம்மர் கோயிலை பற்றி பார்க்கலாம். சோமச முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தனக்கு புத்திர பாகியம் வேண்டி இந்த யானை மலைக்கு பக்கத்துல இருக்கிற சக்கர தீர்த்தத்துல நீராடி யாகத்தை தொடங்கினார். அப்போது நரசிம்மமூர்த்தியை அவரது அவதார கோலத்தில் எப்படி இருந்தாரோ அது போல தரிசிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாரு. இவருடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காகவே நரசிம்மருடைய அவதார கோலத்துல அவர் உக்ரமா தானே காட்சி தந்தாரு. அதே உக்கிர கோலத்துல இவருக்கும் காட்சி தந்தாரு. உக்கிர கோலத்துடைய வெப்பத்தால உலகமே தத்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே பயந்து நரசிம்மருடைய உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக பிரகலாதனோடு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். பிரகலாதனும் இந்த தலத்திற்கு நரசிம்மரை சாந்தமடைய செய்தான். ஆனாலும் நரசிம்மருடைய உக்ரம் முற்றிலுமாக நீங்கவில்லை. இதனால மகாலட்சுமி கிட்ட இந்த விஷயத்தை போய் சொன்னாங்க. மகாலட்சுமி வந்ததும் உக்ர நரசிம்மருடைய கோபம் தணிஞ்சு லக்ஷ்மியை ஆலிங்கனம் செஞ்சு யோக நரசிம்ம கோலத்துல அழகா காட்சி தந்தாரு. அதனாலேயே இந்த கோவில்ல நரசிம்மருக்கு நேரெதிரா நரசிங்கவல்லி தாயார் காட்சி தருவாங்க. எதிரெதிரே காட்சி தர ஒரு அற்புத காட்சி இங்க மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். இங்க பெருமாள் கருவறைக்கு வெளியே வடது செய்யா விநாயகர் அழகா காட்சி தராரு. விநாயகர் சன்னதியை ஒட்டின மாதிரியே ஒரு மிகப்பெரிய தாமரை குளம் அமைஞ்சிருக்கு. இந்த தாமரை குளத்துல தான் நாம சென்ற பதிவுல சொன்ன திருமோகூர் காலமேக பெருமாள் கஜேந்திர மோட்சம் நிகழ்வை நடத்துவாரு. இருக்கிற மூலவர் யோக நரசிம்மர் மார்பிள் மகாலட்சுமியை மேற்கு பார்த்தும் நரசிங்கவல்லி தாயார் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலில் கொடிமரம் கிடையாது. என கொடிமரம் என்பது கருவறைக்கு மேலுள்ள விமானத்துடைய நீள அகல அளவை பொறுத்து தான் கட்டுவாங்க. ஆனா இந்த கோவில்ல கருவறைக்கு மேல யானை மலை அமைஞ்சிருக்கு. அதனால கொடிமரம் அப்படின்னு ஒண்ணு வைக்கவே இல்லை. இந்த கோவிலோட கருவறை, அர்த்த மண்டபம் இவை எல்லாமே குடவரை அமைப்புக்குள்ளதான் இருக்கு. நரசிம்மர் அவதாரம் எடுத்தது தேய்பிறை சதுர்த்தி பிரதோஷ காலத்துல. அதனால அந்த நேரத்துல இங்க இருக்கிற யோக நரசிம்மரை வழிபட்டால் கல்வி சிறக்கும், வியாபாரம் விருத்தியாகும், மரண பயம் நீங்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. தாயார் நரசிங்கவல்லியை வேண்டினால் திருமண தடை நீங்கும். கோவமா இருக்கிறவங்க எல்லாம் நரசிங்கவல்லி தாயார வேண்டினா சாந்தமாவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு. இங்க பக்தர்கள்லாம் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யறாங்க. நாம சிவாலயங்கள்ல பிரதோஷ பூஜை செஞ்சு பார்த்திருப்போம். ஆனா விஷ்ணு கோவிலான நரசிம்மர் கோவில்ல பிரதோஷ பூஜை வெகு விமர்சையா நடத்தப்படுதுன்னா
அது இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான். திருவண்ணாமலை போலவே பௌர்ணமி கிரிவலம் இங்கேயும் வெகு விமர்சையானதுன்னே சொல்லலாம். இத்தனை சிறப்புகள் நிறைந்த யானைமலை ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோயிலானது காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த திருத்தலமானது மதுரையிலிருந்து மேலூர் செல்லும் வழித்தடத்துல 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மதுரையிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள்லாம் இருக்கு. நீங்க மதுரையிலிருந்து ஓன் வெஹிக்கிள்ல போறீங்கன்னா லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அதனையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய பதிவில் நாம் ஒத்தக்கடை யானைமலை யோக நரசிம்மர் கோயிலை பற்றி பார்த்தோம் அல்லவா? இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.